வணக்கம். இந்த ஆழமான வரலாற்று அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது திருச்செந்தூர் முருகன் கோயில். இது வெறும் ஒரு பக்திக்குரிய இடம் மட்டும் இல்லைங்க. புவியியல், வரலாறு, கட்டிடக்கலைன்னு எல்லா விதிகளையும் சுக்குநூறா உடைக்கிற ஒரு மர்மமான இடமும் கூட. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். ஆரம்பத்திலே நமக்கு முன்னாடி நிக்கிற ஒரு பெரிய புவியியல் கேள்வி இதுதான். தமிழ் இலக்கியங்கள்ல நிலங்களை 5ஆ பிரிச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல குறிஞ்சி, அதாவது மலைகளும் மலை சார்ந்த இடங்களுக்கும் உரிய கடவுள் தான் நம்ம முருகப்பெருமான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பிரம்மாண்டமான அவரோட இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கிறது ஒரு கடற்கரையில. ஒரு மலை கடவுளுக்கு கடல் அலைகளுக்கு நடுவுல என்ன வேலை? முரண்பாடா இருக்குல்ல? இதுக்கான விடை வேற எங்கேயும் இல்ல, நம்மளோட பழமையான சங்க இலக்கியங்கள்லயே ஒளிஞ்சிருக்கு. நக்கீரர் எழுதின திருமுருகாற்றுப்படை இந்த திருச்சீரலைவாய் தலத்தோட தொன்மையை பத்தி ரொம்ப தெளிவா பேசுது. புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, சூரபத்மன் அப்படிங்கிற அசுரன் நடுக்கடல்ல வீரமகேந்திரம்னு ஒரு கோட்டையை கட்டி தேவர்களை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு வந்தான். அவனை வதம் செய்ய, அவங்க சூரசம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் தன்னோட படைகளோட வந்து இறங்கிய இடம்தான் இந்த திருச்செந்தூர் கடற்கரை. ஆரம்ப காலத்துல இந்த இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இங்க கந்தமாதன பர்வதம்னு ஒரு சிவப்பு மணற்கல் பாறை இருந்துச்சு. அந்த பாறையை குடைந்துதான் மூலவருக்கான முதல் சன்னதியை உருவாக்குனாங்க. நேரா வந்து பாறைகள் மேல கடல் அலைகள் மோதுற அந்த அழகை கற்பனை செஞ்சு பாருங்க. ரொம்பவே ஆச்சரியமான இயற்கையான ஒரு கடற்கரை அமைப்பு இது. மலைகளை குடைஞ்சு கோவில் கட்டுறது சகஜம், ஆனா கடலோர பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட இந்த அமைப்பு உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் பீஸ். சரி, புவியியல் முரண்பாட்டை பார்த்துட்டோம். அடுத்து இந்த கோவில் கட்டிடக்கலையில உடைத்தெறிந்த முக்கியமான விதிகளை பத்தி பார்க்கலாம். பாரம்பரிய கட்டிடக்கலைக்கும் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான். பொதுவா எந்த ஒரு பெரிய இந்து கோவிலா இருந்தாலும் அதோட பிரதான ராஜகோபுரம் கிழக்கு திசையை நோக்கி தான் இருக்கும் இல்லையா? ஆனா திருச்செந்தூர்ல மட்டும் ராஜகோபுரம் மேற்கு நோக்கி இருக்கும். காரணம், கோவிலுக்கு சரியா கிழக்கு பக்கத்துல கடல் இருக்கு. அதனால காலங்காலமா பின்பற்றப்பட்ட கட்டிடக்கலை விதியை மாற்றி கோபுரத்தை மேற்கு நோக்கி கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படுச்சு. இந்த முரண்பாட்டோட பிரம்மாண்டத்தை நீங்க உணரணுங்க. மேற்கு நோக்கி கம்பீரமா நிக்கிற இந்த கோபுரம் 9 நிலைகளை கொண்டது. இதோட உயரம் எவ்வளவு தெரியுமா? அசர வைக்கும் 138 அடி. இதோட உச்சியில 9 செப்பு கலசங்கள் இருக்கு. இது எந்த அளவுக்கு பெருசுன்னா, கடலுக்குள்ள சுமார் 12 மைல் தொலைவுல பயணம் செய்யற மாலுமிகளுக்கு கூட இது ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி ரொம்ப தெளிவா தெரியுமா? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இந்த கடலோர அமைப்பு ஒரு பெரிய சிக்கலையும் கொண்டு வந்துச்சு. அதுதான் உப்பு காத்து. காலப்போக்கில் வீசின உப்பு காத்துனால அந்த பழைய சிவப்பு மணற்கல் சுவர்கள் அரிக்க தொடங்கிடுச்சு. இந்த நிலைமையில தான் மௌனசுவாமி அப்படிங்கிற ஒரு துறவி ஒரு மாபெரும் முடிவு எடுத்தார். அடுத்து வந்த 72 வருஷங்கள், ஆமாங்க, கிட்டத்தட்ட 3/4 நூற்றாண்டு பலருடைய தொடர் உழைப்பால பழைய மணற்கற்கள் முழுமையா அகற்றப்பட்டு எந்த காலத்துக்கும் அழியாத ரொம்ப உறுதியான கருங்கற்களை கொண்டு 3 பிரகாரங்களும் புதுசா கட்டப்பட்டுச்சு. இது சாதாரண வேலை இல்ல, பல தலைமுறைகள் செஞ்ச ஒரு வரலாற்று சாதனை. இப்போ இந்த கோவிலோட வரலாற்றுல நடந்த ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு புனித தலத்துல நடந்த யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஐரோப்பிய படையெடுப்பு. 17ஆம் நூற்றாண்டுல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, போர்ச்சுகீசியர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் இடையில ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ சிலோன்ல இருந்து வந்த டச் கிழக்கு இந்திய கம்பெனியினர் திருச்செந்தூர் கோவில அதிரடியா கைப்பற்றினாங்க. ஒரு ஆன்மீக தலத்தை அவங்களோட ராணுவ கோட்டையா மாத்தினது மட்டும் இல்லாம, இங்க இருந்து நாங்க வெளியேறணும்னா நாயக்க மன்னர்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை பிணையா தரணும்னு மிரட்டவும் செஞ்சாங்க. நினைச்சே பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு இது. ஆனா அவங்க எதிர்பார்த்த பணம் கிடைக்கல. இதனால கடும் ஆத்திரமடைந்த டச்சுக்காரர்கள் 1648ல இங்கிருந்து தப்பிச்சு செல்ல முடிவு செஞ்சாங்க. சும்மா போகல, போகும்போது அவங்களோட பீரங்கிகளை வச்சு கோவிலையே அழிக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா நம்ம ஆட்கள் கட்டின கருங்கல் மண்டபங்கள் அந்த பீரங்கி தாக்குதல்களையும் தாங்கி கம்பீரமா நின்னுச்சு. இதனால விரக்தி அடைந்த அவங்க கோவில்ல இருந்த தங்கம், வெள்ளி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சண்முகர் அப்புறம் நடராஜர் சிலைகள் முழுசா தங்கத்தால ஆனதுல தப்பா நினைச்சு அதையும் தூக்கிட்டு தங்களோட கப்பல்ல தப்பிச்சு போயிட்டாங்க. சரி, அந்த திருடப்பட்ட சிலைகளுக்கு என்ன ஆச்சு? அதுதான் இந்த வரலாற்றிலேயே மிக சுவாரஸ்யமான பகுதி. நடுக்கடல்ல தப்பிச்சு போயிட்டு இருந்த டச்சுக்காரர்களோட கப்பல் ஒரு பயங்கரமான புயல்ல சிக்கிக்கிச்சு. உயிர் பயத்துல உறைஞ்சு போன அவங்க பாரமா இருந்த அந்த சிலைகளை நடுக்கடல்லையே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நடந்த மீட்பு பணி இருக்கு பாருங்க, அசலா ஒரு சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். சிலைகள் காணாம போனதால ரொம்பவே துயரத்துல இருந்த உள்ளூர் நிர்வாகி வடமலையப்ப பிள்ளையன் அவரோட கனவுல ஒரு அசரீரி கேட்டுச்சு. படகுல கடலுக்குள்ள போ, எந்த இடத்துல கடலுக்கு மேல ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்குதோ அதுக்கு நேர் மேல வானத்துல ஒரு கருடன் வட்டமிடுதோ அங்க நடுக்கடல்ல மூழ்கி தேடு, சில கிடைக்கும் அப்படின்னு அந்த கனவுல ஒரு வாக்கு கிடைச்சது. நம்ப முடியல இல்ல? ஆனா அதுதாங்க நிஜமா நடந்துச்சு. அவர் கனவுல கண்டபடியே தேடி போனப்போ நடுக்கடல்ல சரியா அந்த இடத்த கண்டுபிடிச்சார்.
1653ஆம் ஆண்டு முத்து குளிப்பவர்களை வச்சு தேடி கடலடியில மூழ்கி இருந்த அந்த அசல் சிலைகளை ஒரு அற்புதமா மீட்டெடுத்தாங்க. மீட்டெடுக்கப்பட்ட சிலைகள் ரொம்ப கோலாகலமா மீண்டும் கோவில்ல பிரதிஷ்டை செய்யப்பட்டுச்சு. இந்த மாபெரும் வெற்றியை கொண்டாடுற விதமா வடமலையப்ப பிள்ளையின் பேர்ல கோவில்ல ஒரு சிறப்பு மண்டபமும் கட்டப்பட்டுச்சு. சிலிர்க்க வைக்கிறதுல இந்த கதை. கோவிலோட இந்த அதிரண்டான வரலாற்றை இப்போதைக்கு ஓரமா வைப்போம். இப்போ நாம பார்க்க போறது இந்த கோவிலை சுத்தி இருக்கிற மக்களின் வாழ்க்கைய இந்த கடல் எப்படி மாற்றி அமைச்சது அப்படிங்கறத பத்தி தான். இந்த ஊரோட அக்ரஹாரங்கள், அதாவது பாரம்பரிய குடியிருப்புகளோட அமைப்பை கவனிச்சு பாருங்க. எல்லா வீடுகளும் சுவர்களால ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு வரிசையா கட்டப்பட்டிருக்கும். ஏன் இப்படி கட்டினாங்க? ஒன்னு நெருக்கமான சமூக பாதுகாப்பு, இன்னொன்னு கடலோர பகுதியில சுட்டெரிக்கிற சூரிய வெப்பம் நேரா வீடுகளுக்குள்ள நுழைவதை தடுக்கிறதுக்காக. ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு டிசைன் இது. பொதுவா நீங்க எந்த ஒரு பாரம்பரிய பிராமண வீட்டை பார்த்தாலும் அதோட நடுவுல ஒரு திறந்த வெளி முற்றம் இருக்கும். அது கட்டாயமான ஒரு விஷயம் கூட. ஆனா திருச்செந்தூர்ல அந்த விதி முற்றிலுமா மீறப்பட்டிருக்கு. இங்க முற்றம் கிடையவே கிடையாது. ஆச்சரியமா இருக்கா? ஏன்னா அதிக வெப்பமும் ஈரப்பதமும் கொண்ட இந்த சவாலான கடலோர காலநிலைக்கு ஏத்த மாதிரி தங்களோட பாரம்பரிய விதிகளையே அவங்க மாத்தி அமைச்சுக்கிட்டாங்க. இந்த மக்களோட புத்திசாலித்தனமான நுண்கால நிலை தழுவல்கள், அதாவது அந்த தட்பவெப்பத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிட்ட விதம் ரொம்பவே பிரமிக்க வைக்குதுங்க. வெளியில இருக்கிற வெப்பம் உள்ளே வராம இருக்க சுவர்களை 1.5 அடி தடிமண்ல கட்டினாங்க. முற்றத்துல செய்ய வேண்டிய கை கால் கழுவுற சடங்குகளை பண்றதுக்கு வீட்டுக்கு வெளியே இருக்கிற திண்ணையிலேயே ஒரு சின்ன தண்ணீர் தொட்டியையும் அமைச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கடுமையான தட்ப வெப்பநிலையில இருந்து தப்பிக்கவும் தானியங்களை பாதுகாப்பா சேமிச்சு வைக்கவும் கூரைக்கு கீழே ஒரு தனி மாடி தளத்தை, அதாவது ஒரு ஆட்டிக் அமைப்பையும் உருவாக்குனாங்க. இப்போ இந்த முழு அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு கடல், அந்த ஒரு கடல் எப்படி பல நூற்றாண்டுகளின் புராணங்களை வடிவமைச்சது? ஒரு காலனித்துவ கொலையிலிருந்து தன்னோட சிலைகளை தக்க வச்சுக்குச்சு. அதையெல்லாம் தாண்டி ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தோட கட்டிடக்கலையே தீர்மானிக்கிற சக்தியா எப்படி மாறுச்சு? திருச்செந்தூரின் புவியியல், வரலாறு, கட்டிடக்கலை, இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது உண்மையிலே சிலிர்ப்பா இருக்குல்ல? இது உங்களை இன்னும் நிறைய விஷயங்களை தேடி படிக்க தூண்டும்னு நான் நம்புறேன். உங்களோட எண்ணங்களை யோசிச்சு பாருங்க. சீக்கிரமே அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.